சித்திக்கு ஹெல்ப்பா இருக்குமேன்னு என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சிருந்தேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஃபைல்ஸ் எல்லாம் ஒரு பெரிய விஷயமா? கொடைக்கானல் போயிட்டு வந்து கூட அதுக்கப்புறமா செக் பண்ணிக்கலாம். இங்க பாரு, எல்லா பிளானும் நான் ரெடி பண்ணிட்டேன். நாம கண்டிப்பா ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு நாளைக்கு போறோம். ஆனா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் திரு. அதனாலதான் யோசிக்கிறேன். அவனே வேண்டான்னு சொன்னாலும் இவ விட மாட்டா போல இருக்கே. திவ்யா, கம் ஆன். எல்லாத்தையும் விட இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ப்ரீ வெட்டிங் ஷூட் முடிஞ்ச பின்னாடி மற்ற விஷயம்லாம் பாத்துக்கலாம். மாமா சொல்லுங்க மாமா அவகிட்ட. ஆமாமா, உனக்காக மாப்பிள்ள ஆசையா எல்லாத்தையும் ரெடி பண்ணிருக்காரு. போயிட்டு வாமா. என்னம்மா அப்படி யோசிக்கிற? கல்யாண நாள் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப ப்ரீ வெட்டிங் ஷூட் போகலனா அப்புறம் எப்ப போவ? அது கொடைக்கானல்னு சொல்லவும் எனக்கு கொஞ்சம் ஆசையா தான் இருக்கு. அப்புறம் என்ன, போயிட்டு வா. என் பொண்ணுக்கு என்ன பார்த்தாலே கோவம் வருது. எல்லாம் ஒன்னால வந்ததுடி. இருக்குடி உனக்கு. திவ்யா, எல்லாம் ரெடி பண்ணிக்கோ. நாளைக்கு மார்னிங் நம்ம கிளம்பி ஆகணும். ஓகே? சரி, ஓகே திரு. மகா, நீயும் ரெடியா இரு. என்னென்ன திங்ஸ் வேணுமோ எடுத்து வச்சுக்கோ. மறக்காம ஸ்வெட்டர் எடுத்து வச்சுக்கோ. உன்கிட்ட ஸ்வெட்டர் இல்லைன்னா சொல்லு, நானே உனக்கு ஒன்று வாங்கி தரேன். ஏய், என்ன ப்ரீ வெட்டிங் ஷூட் உங்க 2 பேருக்கும் தானே? இவள எதுக்கு ரெடி ஆக சொல்ற? அப்பா, என்னால தனியாலாம் போக முடியாது. கூட மகாவும் வந்தா எனக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஏங்க, இவ புரிஞ்சுதா பேசுறாளா இல்ல என்ன வெறுப்பேத்துறதுக்காக இப்படி பேசிட்டு இருக்காளா? காஞ்சனா விடு, மகாவும் போயிட்டு தான் வரட்டுமே. திவ்யா சொல்றது சரிதானே. கூட மாட ஒரு ஆள் இருந்தா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்ல. மகா, நீ கண்டிப்பா வர. நீ மட்டும் வரேன்னு சொன்ன உன்னை கொன்னுடுவேன். இது கடவுளா பார்த்து கொடுத்த சந்தர்ப்பம். ஆசாரி அம்பிகா அம்மாவை பார்த்து எல்லாம் உண்மையா சொல்றதுக்குள்ள நாமளே அவரை கொடைக்கானல்ல நேர்ல பார்த்து எல்லாத்தையும் அவருக்கு விளக்கமா சொல்லி அவரை எப்படியாவது தடுத்துடணும். என்ன மகா யோசிக்கிற? என்ன இவங்களுக்கு பயப்படுறியா? நான் சொல்றேன், நீ வர. வரலன்னு சொல்லு. வரல மகா. நான் வரேன்க்கா. ஏய், எவ்வளவு திமிரு உனக்கு? என்ன பாத்துக்கிட்டே அவகிட்ட வரேன்னு சொல்றியா? என்னாச்சு உங்க எல்லாருக்கும்? இவ எதுக்கு இவங்க கூட போனா? இவ அங்க போனா கண்டிப்பா பிரச்சனை தான் வரும். காஞ்சனா, இவ இருந்தாலே ஒரு காரியம் நல்லபடியா நடக்கவே நடக்காது. நாசமா தான் போகும். காஞ்சனா, என்ன காஞ்சனா, என்ன பேச்சு பேசுற? நல்ல விஷயத்துக்கு போகும்போது இப்படியா பேசுவ? நான் வயிற்றுச்சலே கோபத்திலேயே பேசுறேன். என்னோட பயம் உங்க யாருக்கும் புரியாது. இவளை பத்தி உங்களை விட எனக்கு நல்லா தெரியும். இவ மனசுக்குள்ள உரு போட்டு எல்லாத்தையும் மொத்தமா மாத்தி விட்டுருவா. ஐயோ, எனக்கு இவங்க பேசுறத கேட்டாலே இப்படி எரிச்சல் ஆகுது.
எப்படிதான் நீங்க இவங்களை சமாளிக்கிறீங்களோப்பா? இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்த டென்ஷன்ல நான் என்ன பேசுவேன்னு எனக்கே தெரியாது. மகா, இவங்க கிடக்குறாங்க, இப்ப ரெடி ஆகு. எப்படி பேசுறா பாருங்க. ஏதோ கோவத்துல அப்படி சொல்லிட்டு போறா, நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத. மாப்பிள, திவ்யா சொன்ன மாதிரி நீங்க 3 பேர் சேர்ந்தே நாளைக்கு போயிட்டு வாங்க. பேசினதெல்லாம் கேட்டீங்கல்ல? கேட்டேன். ஒரு நிமிஷம், நான் கதவை லாக் பண்ணிட்டு வரேன். கேட்டீங்களா பேசினத? ஆனா கவி, லக்லி உன் மேல அவனுக்கு 1% கூட டவுட் வரல. அதுதான் நமக்கு இருக்கிற ஒரே பிளஸ் பாயிண்ட். திரு ஆபீஸ அவங்க அப்பாவா நினைச்சிட்டு இருக்கான். ஆபீஸ கொளுத்தினது நாம தான் மட்டும் தெரிஞ்சது, அவனை சமாளிக்கவே முடியாத. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? பிளான் ரெடி கௌதம். திரு ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு கொடைக்கானல் கிளம்பி போறான். போறவன் தான், திரும்பி வரவே மாட்டான். என்ன செய்ய போற கவி? செஞ்சுட்டு சொல்றேன்.